வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மார்ச் 1 வேதாத்ரி மகரிஷியின் அமுதமொழிகள். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதுவும் செய்வதுவும் நித்திய கடன். ஆம் அன்பர்களே, மனித சமுதாயம் என்ற அமைப்பில் மனிதன் என்பவன் விலங்குகளைப் போல தனித்தனியாக வாழ முடியாது. ஒவ்வொரு மனிதனும் பலருடைய உழைப்பு தேவைப்படுகிறது. விலங்கினங்கள் இயற்கை வளத்தை நேரடியாக வாழ்வின் வளமாக அப்படியே துய்த்து வாழ்கின்றன. மனிதன் மட்டும் இயற்கை வளம் ஒவ்வொன்றையும் அறிவினுடைய திறனால் அழகுபடுத்தியும் உருமாற்றியும் அனுபவிக்கிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை தரமும் அறிவு தரமும் உயர்கிறது. இந்த நிலையில் தான் விலங்கினங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அதுதாங்க நமக்கும் நல்லதா மற்றவங்களுக்கும் நல்லதாகவே நிலைக்கக்கூடிய ஒழுக்கம். எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. ஒரு மனிதன் செயல் அவனையும் பாதிக்கலாம், மற்றவங்களும் பாதிக்கலாம். தனக்கோ பிறருக்கோ துன்பம் தோன்றாமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய செயலை வகுத்து கொள்ள வேண்டும். அந்த துன்பம் உடலுக்கும் இருக்கக்கூடாது, அறிவிற்கு கூட கொடுக்கக்கூடாது. தற்காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. அத்தகைய செயல் புரிவதை தான் நம்ம ஒரு கடமையாக ஒரு ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நல்லதாகவும் சரி மற்றவங்களுக்கு நல்லதாகவும் அந்த எண்ணம் சொல் செயல் ஆகிய ஏதொன்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்களை செய்வதுதான் ஒழுக்கம். இதையே நாம் நித்திய கடமையாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்கும் உடலுக்கும் அறிவுக்கும் சமுதாயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு நாம் முக்கிய தொண்டாற்ற வேண்டும் என்றால் தினந்தோறும் இந்த உலகை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அமைதியான எண்ணங்களை நம் மனதில் நிரப்பி இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த உலக சமாதானம் பெற வேண்டும். கடமையை உணர்ந்து காலத்தால் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளம் அமைதியாகும் என்பதை உணர்ந்து உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமல் பார் ஒன்றினால் மற்றொன்று என்பதை உணர்ந்து கொண்டு இசைபட வாழ்ந்து எல்லோரிடமும் அன்பும் கருணையுமாக சமுதாயத்திலிருந்து நாம் பெற்ற கடனை திருப்பி செல்வதற்கு திருப்பி அதை செலுத்துவதற்கு தினந்தோறும் நல் எண்ணங்களை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நல்லெண்ணம் இந்த உலகத்தை வாழ்த்துவதுதான். இந்த உலகம் அமைதி பெற வேண்டும், இந்த உலக சமாதானம் அடைய வேண்டும். எல்லோ மக்களும் ஓரிடம், சூரியன் ஒன்று, கடல் ஒன்று. எந்த ஒரு பிரிவினையும் பஞ்சபூதங்களிடம் கிடையாது. ஒருவரிடம் மூச்சு மற்றொருவருக்கு போகிறது என்றும் கணக்கெடுத்து கொண்டு அதை தவறாக இல்லை. உலகம் முழுவதும் ஒரே மூச்சு, ஒரே காற்று, ஒரே நீர், ஒரே சூரியன், ஒரே சந்திரன். இந்த உலகம் உய்ய நாம் நல்லதை நினைத்து இந்த ஊருக்கும் நல்லதை நினைத்தால் எல்லோரும் இன்புற்று அமைதியாக வாழலாம். உலக சமாதானம் வெகு விரைவில் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.